தாவேகா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த டீம் ஃபார்ம் ஆனா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகியவை கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப தீவிரமாக சொல்லப்படுது. தொடக்கத்தில் சொன்னாலும் கூட இப்போ ரொம்ப பேச்சுவார்த்தை ரொம்ப நெருக்கத்தில் இருக்கு, அறிவிப்புகளா வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த கூட்டணி உருவானா அது தென் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா டிடிவி தினகரன் இந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அப்போ 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு அதிக இடங்களை கொடுக்கணும். அதிக இடங்களை கொடுக்கணும்னா விஜய் கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருக்காரு டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டார்கெட்டை வச்சு தான் டிடிவி தினகரன் விஜய் கூட கூட்டணி வைக்க தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஆனால் டக்குன்னு முடிவு வெளியாயிடும். ஏன்னா போன நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் 18% வாக்குகள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து வந்த வாக்கு தான் 18 விழுக்காடு வாக்கு 2024 தேர்தலில் என்டிஏ கூட்டணி. இந்த இரு தலைவர்களும் அதிமுகவை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்தால் ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகளை தமிழக வெற்றி கழகத்துக்கு மாற்ற முடியும். நடிகர் விஜய் சரியான தொகுதி தேர்ந்தெடுத்தால் தென் தமிழகத்தில் வெற்றி பெறவும் முடியும். இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக அதிமுக இடையே உரசல் ஏற்பட்டிருக்கு. இப்போ பாஜக கூட்டணியிலையும் பாஜக உள்ளேயும் கடுமையான கட்சி மோதல்கள் உச்சம் அடைந்து வருது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாஜக பிரச்சனையும் இருக்கு. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் வெளியேறினாங்க இல்லையா? அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இவங்க வெளிப்படையாக அறிவித்தாங்க. அதுக்கு பிறகுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை அண்ணாமலையை சந்தித்து சில வாரங்கள் முன்னாடி எல்லாம் பேசினாரு. அது ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறிச்சு. சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இந்த சந்திப்பு அங்கிருந்து நடந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணையுமாறு அண்ணாமலை வலியுறுத்தியதாக சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக இந்த சந்திப்பு நடந்ததாக சொல்லப்பட்டது. இந்த சந்திப்பில் முக்கியமான விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கு. ஆனா நிலைப்பாட்டை மாற்றாத டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில இணைய மாட்டோம் அப்படின்னும், அப்படியே இணைந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது அப்படின்னும் அறிவிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட நிலையில தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியவை கூட்டணி அமைக்க தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி உருவானால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா தென் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். மேலூர் தொகுதியில விஜய் நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலியில மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த சமூக வாக்குகள், அந்த சமூகத்தினுடைய ஆதரவு இருந்தால் திருநெல்வேலியிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஏற்கனவே பாமகவும் தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஒருவேளை அவங்களுடைய முதல் விருப்பம் பாமக பொறுத்தவரைக்கும் அதிமுக தான் கிட்டத்தட்ட ஓகே ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி என்ன நடந்தாலும் பாமகவை விட மாட்டார் அப்படின்னு நம்ம உறுதியா நம்பலாம். ஏன்னா சேலத்துல மற்றும் சில வட மாவட்டங்கள்ல வெற்றி பெற அவங்களுக்கு, அதாவது அதிமுகவுக்கு பாமகவின் ஆதரவு கண்டிப்பாக தேவை. எப்படியாவது அவங்கள கூட்டணியில் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு முனைப்பு காட்டுவார் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் கூட்டணி 3ஆம் இடத்தை பிடிப்பதை உறுதி செய்ய முடியும். அதே சமயம் கடுமையாக அதிமுகவின் வாக்கு வங்கியை உடைக்கவும் முடியும். இதனால் அதிமுகவுடைய வாக்குகளை தாவேக உடைக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. தமிழக வெற்றி கழகம் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணி மீண்டும் அவங்க வெற்றி பெறும். ஏன்னா வாக்குகள்லாம் சிதறும் அப்படின்னும் போது அது திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதாக தான் பார்க்கப்படுகிறது. எது எப்படியாக இருக்க போகும், யார் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் பொறுத்திருந்த பார்க்கணும்.